சுற்றுலா பயணி மாதிரி நம்மலாம் பூமியில் இருந்தோம் வந்தோம், அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போனோமா, படுத்தோம் எழுந்தோம், ஸோ அப்படியே சுற்றிட்டு வந்தோம், குளித்தோம், மறுபடியும் சாப்பிட்டோம், படுத்தோம், எழுந்து வந்துடணும். அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே தான் பூமிக்குள்ளே நாம் பிறந்தோம் என்றால் பூமியை வந்தோம், அழுக்குப்படாமல் மாசுபடாமல் பிளாஸ்டிக் கவரெல்லாம் போடக்கூடாது, அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை நாசம் பண்ணக்கூடாது, பண்ணாமல் நம்ம அழகாக இருந்துட்டு அந்த பூமி வளங்களை எல்லாம் பாதுகாத்து விட்டு மறுபடியும் போயிடும். இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்படி இருந்தால்தான் பிளாஸ்டிக் கவர்ஸ் கூட நம்முடைய கிராமங்கள் பக்கம் தொற்றுவேதிகளாக வந்துவிட்டன. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்மெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து அதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் இருக்கின்ற கிராமவாசிகள், கிராமங்கள் இருக்கின்ற பெட்ரோல் சகோதரிகள் கூட சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு போறீங்க, ஆனால் என்ன பண்றீங்க, நீங்க கறி கடைக்கு தான் போறேன்னு தெரியுது, அந்த ஒரே ஒரு நிமிடத்திற்கு சோம்பேறித்தனத்திற்காக நாம் செய்ய வேண்டிய எவ்வளவு பெரிய அந்த பிளாஸ்டிக் மக்க வேண்டும் என்றால் எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் என்பதும் தெரியாது. அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் எல்லாம் அழிக்கணும். இப்போ நம்ம இருந்துடும் 40 வருஷம், அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர குழந்தைகள்லாம் தண்ணீருக்கு எங்கே செல்வார்கள் என்று தெரியாது. நல்லா இதெல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் தண்ணி நன்றாக இருந்த ஊர்கள் இதெல்லாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சவுர் அடிச்சு போய் தண்ணி ஃபுல்லாக கடல் தண்ணி உள்ளே வந்து, ஏன்னா மேல் தண்ணி உள்ளே போனாதான் அந்த கடல் தண்ணி உள்ளே போவது அரிப்பை தடுக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வு எடுத்துக்கிட்டது.